காலையில் ஏஞ்சி எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோன்னா அழகி போட்டிக்கு போகிற மாதிரி ஏஞ்சி கிளம்பியாச்சு. காலையிலேயே ஒரு வாரமாக பிளான் பண்ணுறேன், என்ன சாரி கட்டலாம், என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், என்ன ஜுவல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக கடைசி நிமிஷத்தில் ஒரு சுடிதார் எடுத்து போடுறா இல்லை ஃப்ராக் எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பிடுவோம். ஒரு டைமும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஆஃப்டர் மேரேஜே நான் திங்க் பண்ண ஒரு விஷயம், சாரி கட்டலாம் இனிமேல் நிம்மதியாக ஜாலியாக இருங்க. ஏன்னா சாரி ஒரு க்ரேஸியாக கட்டுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஆனால் கட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். கடைசியில் இப்போ பீரோ க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, எங்கிட்ட அவ்வளோ சாரி இருக்குது, எல்லாமே தூங்குது. இது இவ்வளோ சாரி எதுக்குடா வாங்கி வச்சா அப்படின்னு தோணிட்டு இருக்குது இப்போல்லாம் கொஞ்ச நாளாக. சரி, இனிமேல் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் சாரி தான் கட்டணும், இனிமேல் ஃப்ராக் எடுத்து போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கும் சாரி எடுத்து கட்டியாச்சு. ஈஸியாக கட்டுற மாதிரி சாஃப்ட் சில்க் சாரியை எடுத்து வச்சேன். ஆனால் பார்த்தா அதுவே என்னால் கட்டவே முடியல, ஒழுங்காகவே கட்டாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இனிமேல் ப்ரீ ப்ளீட் எடுத்து கட்டுறோம், ஒழுங்காக கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்க. அதுவும் இவனை வச்சுட்டு சாரி கட்டுறதா